மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கின்ற மேகதாது அணை கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுதியான நிலைப்பாடு. காவிரி நதிநீரில் தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோக நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. காவிரி நடுவர் மன்றம், காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு, மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அனைத்திற்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். அது இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தையும் நடத்தி தான் நாம் காவிரி மீதான உரிமையை போராடித்தான் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதை பறிக்கின்ற வகையில் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சியை அவங்க எடுத்தபோது அந்த சமயத்தில் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். மேகதாது அணை கட்ட நினைக்கின்ற கர்நாடக அரசுக்கு எதிராக எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இன்று ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அவைக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2021ஆம் ஆண்டு மே மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த அடுத்த மாதமே, ஜூன் மாதமே, மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்கக்கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்தில் ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இதை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த காலத்திலும் அணையை கட்டக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்ற தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றினோம். ஜூலை மாதத்தில் மீண்டும் அதே ஒன்றிய அமைச்சர்கிட்ட நேரில் சென்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 2022-23ஆம் ஆண்டு நிதியாண்டில் அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்ச உடனே, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதே அவையில் அதை கண்டித்து அரசினர் தனி தீர்மானத்தையும் எங்களுடைய அரசு அன்றைக்கு நிறைவேற்றுச்சு. அன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டின் உரிமையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அன்றைக்கு இது அவையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேகதாது அணை கட்டுறதை பற்றின விரிவான திட்ட அறிக்கையை விவாதிக்கணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் வச்ச அஜெண்டாவை நீக்க எங்கள் தலைவர் தலைமையிலான அரசு அன்றைக்கு கடுமையாக வலியுறுத்தியது. இதற்காக அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார் ஜூலை மாதத்தில் 2022ஆம் ஆண்டு. அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திரு துரைமுருகன் தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து கட்சி குழுவினர் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்திச்சும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய தொடர் எதிர்ப்பின் காரணமாகத்தான் மேகதாது அணையுடைய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிப்ரவரி மாதம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.